ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் தான். ஃப்ரிட்ஜ் மெயின்டெனன்ஸாக ஃப்ரிட்ஜெல்லாம் மெயின்டைன் பண்ணணுமா, அதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக உண்டு. ஃப்ரிட்ஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் எந்த ஃபால்ட்டுமே வராமல் இருக்கும். நம்மளுக்கே தெரியாது, நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பால் அதில் பெரிய ஃபால்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தோன்னா ஃப்ரிட்ஜில் எந்த ஃபால்ட்டுமே வராது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, கரண்ட்டு பில்லை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் 12 இயர்ஸாக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ 12 இயர்ஸாக எனக்கு எந்த ஃபால்ட்டுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது ஃப்ரிட்ஜில். ஏன்னா நான் முதல்ல இருந்தே கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணேன். அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நான் ஃப்ரிட்ஜை காமிச்சேன், நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுறேன், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ உங்கள் வீட்டில் 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். ஸோ டபுள் டோர் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க. இல்லை எங்கள் வீட்டில் 2 to 3 மெம்பர்ஸ் தான் இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சிங்கிள் டோர் சின்ன ஃப்ரிட்ஜே போதும். ஸோ நீங்கள் சின்ன ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு ஸோ அதுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ கரண்ட் பில் அதிகமாக வராது. இப்போ நீங்கள் தேவைக்கு அதிகமாக பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கி ஸோ அதில் எதையுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா தேவையில்லாத கரண்ட்டு செலவு தான். ஸோ அதனால் சைஸ் என்னன்னு பார்த்து முதல்ல வாங்குங்க. ஸோ அடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருக்கிறது சிங்கிள் டோர். ஸோ நம்ம தான் டீஃப்ராஸ்ட் பண்ணணும். டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது இந்த நாபை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் இருக்க ஸோ அந்த ஃப்ரீஸ் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா தண்ணி, அந்த கட்டி எல்லாமே மெல்ட் ஆகிரும். ஸோ இது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகியே இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் லெவல், இதுக்கு கீழே தான். இதுக்கு மேலே வரைக்கும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீசர் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கட்டி ஆகுதா இல்லை இந்த மாதிரி க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா இது நாவை மட்டும் ப்ரெஸ் பண்ணி டீஃப்ராஸ்ட் பண்ணிடுங்க. நான் 4-5 days ஒன்ஸ் டீஃப்ராஸ்ட் பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கு டெக்னீஷியன் 3 days ஒன்ஸ் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான். ஸோ நான் 3 days ஒன்ஸ் இல்லைனா 1 week ஒன்ஸ் டீஃப்ராஸ்ட் பண்ணிடுவேன். இது ரொம்ப முக்கியம். உங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாக தான் டீஃப்ராஸ்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ வாலில் இருந்து ஒரு 5-6 இன்ச்சு தள்ளி தான் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பேஸ் இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் முன்னாடி தள்ளி வைக்கலாம். ஏன்னா இதில் ஹீட் வெளியேறும். ஸோ அது ஏரில் இதாகிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் விடணும். ரொம்ப வாலோட ஒட்டி வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜை மேக்ஸிமம் சின்ன கிச்சனாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே வைக்காமல் இந்த மாதிரி ஹாலில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரிட்ஜை இந்த மாதிரி ஹாலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பேக் சைடு டோருக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக அந்த ஹீட்டெல்லாம் வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் நான் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கேன். இந்த ட்ரே நான் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு க்ளீனாக நான் நீட்டாக வந்துருச்சு. ஏன் அப்படின்னா க்ளீனாக இருக்குது. அதனால் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகி அதை எடுக்க முடியாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர் ஊற்றி எடுங்க. ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு ஸோ அதை வச்சு எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏதாவது கீறல் விழுந்தது அப்படின்னா ஃப்ரீசர் ஒர்க் ஆகாது. ஸோ எப்பயுமே ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை இங்கே வைக்கக்கூடாது. அது முன்னாடி இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நோ ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸஸ் எதுவுமே ஃப்ரீசருக்குள்ளே வைக்காதீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த சீசனில் என்னென்ன டெம்பரேச்சர் எப்படி நம்ம வைக்கணும், பாயிண்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் 3 to 6 அதுக்குள்ளே தான் வைக்கணும். உங்களுக்கு வந்து வின்டராக இருந்தது இல்லை மான்சூனாக இருந்தது அப்படின்னா 2, 3 அந்த மாதிரி வைங்க. இல்லை சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6க்குள்ளே தான். 6ங்கிறதே கூட மேக்ஸிமம் தான். 4, 5க்குள்ளே வச்சுருங்க. இது வந்து 7ஆக இருந்ததோ இல்லை வந்து 1ல் வச்சிங்க அப்படின்னாலோ ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 7ல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரண்ட்டு பில்லும் அதிகமாக வரும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு டெம்பரேச்சர் தான். ஸோ நீங்கள் வந்து 6க்குள்ளே வந்து முடிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எதை ஸ்டோர் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஐஸ் அது மாதிரி மீட்டெல்லாம் இங்கே கீழே இங்கே ஃபிஷ்ஷு மில்க்கு ஸோ அவங்களே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த இடத்துல மட்டும் அதை ஸ்டோர் பண்ணுங்கள். அதே மாதிரி மெடிசனுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மெடிசன் மட்டும் வைக்கணும். நீங்கள் மெடிசனை கொண்டு போய் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸோடு சேர்த்து வைக்கிறதுனால நிறைய வந்து கெடுதல் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்தந்த பிளேஸில் அதை வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஓவர் கூலிங் ஆகுது. இப்போ நீங்கள் 4 வச்சுருப்பீங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாகும். ஃப்ரீசரில் வந்து ரொம்ப கட்டி சேரும். அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா வந்து கூலிங்கே இருக்காமல் இருக்கும். நீங்கள் என்ன வச்சாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சில்னஸ்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே டேஞ்சர். அதை ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணணும் எப்போயுமே. ஓவர் கூலிங் ஆகுதா இல்லை வந்து கூலிங் ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத கரெக்டாக வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜு ஃபால்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஃப்ரிட்ஜு ஃபால்ட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த ஃப்ரிட்ஜை வந்து இப்படி மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் மூவ் பண்ணிவிட்டு அடியில் உள்ள தூசெல்லாம் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு டே வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஆஃப்லேயே இருக்கணும். மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண உடனே வந்து ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 4 டைம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைம் கூட வந்து எனக்கு வந்து ஃபால்ட் வந்ததே கிடையாது. நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஷிஃப்ட் ஆன உடனே, அதாவது பழைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா ஓடி இருக்கும். புது வீட்டுக்கு மாற்றின உடனே இங்கே ஆன் பண்ண உடனே அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம தப்பு பண்ணுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, அதை 1 டே ஃபுல்லாக கூட ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எந்த ஃபால்ட்டுமே வராது. அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணுறப்பவுமே மூவ் பண்ணிவிட்டு, அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் ஹீட்டான ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. ஸோ கேண்டில் வைக்கிறதோ இல்லை நீங்கள் மொபைலை வைக்கிறத கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்க. இப்போ சார்ஜ் போட்டு இங்கே இதுக்கு மேலே வைக்கிறது, ஏன்னா மொபைலுமே ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டெபிளைசர் வந்து ஆஃப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜுக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்கும் சரி ஏசிக்கும் சரி ஸ்டெபிளைசர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் நம்மளோட இஷ்டப்படி தான் வைக்கிறோம். டெம்பரேச்சர் கம்மியாக வைக்கிறோம் இல்லை ஜாஸ்தியாக வைக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் கன்சப்ஷன் இருக்கணும். ஸோ அதுக்காக ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக வந்து தேவை. அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸில் நான் சொல்கிற விஷயங்கள், சின்னது நான் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். அடுத்து க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 வீக் ஒன்ஸ் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிட்டாலே நீட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து எதை நீங்கள் வச்சாலுமே மூடி போட்டு வைங்க. ஸோ அப்படின்னாலே கொட்டாமல் க்ளீனாக இருக்கும். நம்ம ரொம்ப அடிக்கடி க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இஞ்சியை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்கிறது வந்து அது நம்மளுக்கு நல்லதும் கிடையாது. அதேமாதிரி ஃப்ரிட்ஜும் வந்து ஈஸியாக வந்து அந்த ஒரு பேட் ஸ்மெல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எது வச்சாலும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்படி இருந்தாலே நீட்டாக இருக்கும். இல்லை ரொம்ப வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த யூட்டிலிட்டி பேஸ்கெட் தனித்தனியாக கொடுத்துருப்போம், இதெல்லாம் கலட்டி வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வச்சுட்டு திரும்ப வந்து இது பண்ணிடுங்க. அந்த டைமில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு
ஃபுல்லாக தொடச்சா போதும். வேறு எது கெமிக்கலும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஈர துணியை வச்சு தொடச்சாலே வந்து போதும். நம்ம வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டாலே ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு தண்ணி வந்து வெளியேறும் பாருங்கள் பின்னாடி. இந்த வேஸ்ட் வாட்டர் இப்போ ஏசிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தண்ணி லீக் ஆகும் தெரியுமா பின்னாடி, அது மாதிரி இங்கேயுமே வந்து என்னால் பின்னாடி எடுத்து காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் தண்ணி இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை வந்து அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். அது தண்ணி நிறைஞ்ச உடனே அது ஸ்க்ரூ இருக்கும், அதை கலட்டிட்டு அப்படியே அதை கொண்டு போய் கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்போ அதில் வந்து கல் உப்பு போட்டு வச்சுருங்க. ஏன்னா இந்த தண்ணியில் வந்து கொசு நிறைய வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் இந்த தண்ணியில் வந்து கல் உப்பை வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. தண்ணி நல்லா நிறைஞ்சதுக்கப்புறமா தண்ணியை எடுத்து கீழே கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டிடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதை கலட்டுறப்ப வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கலட்டுங்க. அதுக்கு கீழே உள்ள அந்த வயர்லலாம் படாமல். ஸோ ஏன்னா ஃபுல்லாக வந்து கேஸ் வந்து கனெக்ஷன் நிறைய இருக்கும் இதில், டியூபு. ஸோ எதுவும் பட்டு கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக முதல்ல ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதை அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே அந்த வயர்லலாம் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே டீஃப்ராஸ்ட் வரும். கண்டிப்பாக டீஃப்ராஸ்ட் பண்ணிங்கனாலே ஃப்ரீசர் வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இதில் நான் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், நீங்கள் நல்லா பாருங்கள். அதிலேருந்து ட்ராப் விழுந்துகிட்டே இருக்கும், ஃப்ரீசர்லேருந்து வர்ற வாட்டர். இது வந்து என்ன ஆகும்னா, இது கரெக்டாக வந்து இந்த அந்த ஓட்டை வந்து அடையாமல் அப்படியே இருக்கணும். தண்ணி நல்லா வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். எனக்கு ஒரு டைம் மட்டும் அந்த மாதிரி அந்த இடத்துல லைட்டாக தூசு ஏதோ வந்து மாட்டி இருந்தது, சரியாக வந்து தண்ணி வெளியில் வராமல் இருந்தது. பட் நானே கண்டுபிடிச்சி கையால் எடுத்துட்டேன். ஸோ அந்த இடத்த வந்து அப்பப்போ தொடச்சி விட்ருங்க. ஸோ க்ளீனாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். அடுத்து என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டிங்கன்னா பால் இருக்கும், மாவு, அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எசன்ஸ் ஏதாவது இது வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். மில்க் ஷேக் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜை. தேவையில்லாததில் உள்ள ஸ்டோர் பண்ண மாட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியில் அந்த மாதிரி சாதாரணமாக எப்போயும் யூஸ் பண்ணுறது. எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி வைக்கிறதோ இல்லைனா வந்து ஒரு மீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ நான் பண்ண மாட்டேன் எப்போயுமே. இது வந்து முதல்லேருந்து நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒன்று. தேவையில்லாத ஸ்டோர் பண்ண மாட்டேன். தேவையில்லாத டம்ப் பண்ணி வச்சு கவர் அது இதுன்னு கவரே வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கவரே வைக்கக்கூடாது உள்ள. பிளாஸ்டிக் கவர் வந்து டேஞ்சரஸ். அதனால் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து வெஜிடபிள்ஸை கூட வந்து துணிப்பையில் தான் வந்து சுற்றி வைப்பேன். வேறு பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து உள்ளே யூஸ் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி தேனை உள்ளே ஸ்டோர் பண்ணாதீங்க. ஜாம், நெய், இது வந்து நெய் பாட்டில் தான் நான் உள்ளே இருக்கிறது வேறு. ஸோ நெய் அந்த மாதிரி ஐட்டம்லாம் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜூஸ் பாட்டில்ஸை ரொம்ப நாள் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்புறம் ப்ரெட்டு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மீட்டு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அதே மாதிரி வச்சாலுமே எந்த இடத்துல வைக்கணுமோ, எதுக்கு அதிகமாக கூலிங் தேவைப்படுதோ அதை மேலே வைங்க, எதுக்கு கம்மியாக கூலிங் போகுமோ அதை வந்து கீழே வச்சுருங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3-4 ஹோல் இருக்கும் பாருங்கள். இது வந்து இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த பெரிய ஹோலை அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து சின்ன ஹோல், இவ்வளோ போதும் நம்மளுக்கு. அந்த கூலிங் வந்து இவ்வளோ போனால் போதும். ஸோ அதையுமே பார்த்து கரெக்டாக வந்து மாற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாததை உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இருந்தாலே நல்லது. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு பில்லை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ணாமல் வைங்க. ரொம்ப நீங்கள் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான கூலிங் வந்து தேவைப்படும். ஸோ வந்து அதனால் கரண்ட்டு பில் ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் செட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வின்டரில் போயிட்டு 7 வைக்கிறது, சம்மரில் 1 வைக்கிறது, அந்த மாதிரி டெம்பரேச்சர் நீங்கள் தப்பாக வச்சிங்க அப்படின்னாலும் கரண்ட்டு பில் ஜாஸ்தியாக வரும். கரெக்டாக டீஃப்ராஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூமில் வந்து கண்டிப்பாக வைக்காதீங்க. ஸோ எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா
நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஃபால்ட்டுமே வராது. கரண்ட்டு பில்லும் ஜாஸ்தியாக வராது. நீங்கள் அதே மாதிரி கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாக வருது, நார்மலை விட அதிகமாக வருதுன்னா நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டியது ஃப்ரிட்ஜ் அண்ட் ஏசி தான். இந்த 2க்கு தான் வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ்லேயே வந்து அதிகமாக வந்து கரண்ட்டு பில் ஆகிறது வந்து இது 2 தான். அது நார்மலை விட அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக இந்த 2ல் ஏதோ ஒன்று ஃபால்ட் இருக்குதுன்னு உடனே நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது ஃப்ரிட்ஜ், அப்புறம் வந்து ஏசி. ஃப்ரிட்ஜ் வந்து கரெக்டாக கூலிங் ஆகுதா, அதிகமாக கூலிங் ஆகுதா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக வைங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். இதுவே இல்லை அப்படின்னாலே அந்த பவர் இதில் வந்து ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு வந்து ஃபால்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை கரெக்டாக வந்து வைங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் வந்து எப்படி ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸோ நான் என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு தான் உங்களோட வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.